வணக்கம் நண்பர்களே, என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். உங்களுக்கு தெரியுமா, கிரெடிட் கார்டு இண்டஸ்ட்ரி இந்தியாவில் 100 மில்லியன் மார்க் தொட போகுதுன்னு சொல்லிட்டு ஏன் இந்த பாப்புலாரிட்டி, எதுக்கு எல்லாரும் கிரெடிட் கார்டு வேணும்னு போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம ரொம்ப ரிலைடா இருக்கோம். கிரெடிட் கார்டு ரொம்ப எசென்ஷியல் டூல் ஆயிடுச்சு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்கு. நம்மளுடைய ஃபினான்ஸை நம்ம எஃபிஷியண்டா மேனேஜ் பண்றதுக்கு, ரிவார்ட்ஸ் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சாலிட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டோர் ஓபன் பண்ற மாதிரி கிரெடிட் கார்டுகள் இருக்கு. ஹவவர் இந்த பாப்புலாரிட்டி அதிகமாயிட்டே இருந்தாலும் சில டைம் சில பேர் கிரெடிட் கார்டு வாங்கணுமா அப்படின்னு ஹெசிடேட் பண்ணுவோம். ஆஃபன் ஃபியர் என்ன அப்படின்னா, கடனாளி ஆயிடுவோமோ, மிஸ்யூஸ் பண்ணிடுவோமோ, மறந்துடுவோமோ, ஹெஃப்டியா ஆனுவல் சார்ஜ் வருமோ, அதிகமா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குமோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கரேஜும் பண்ணுது. பட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இந்த இடத்துல தான் உள்ள வருது. கிரெடிட் கார்டு ஒரு ஆனுவல் ஃபீயுடைய பர்டன் இல்லாம எசென்ஷியலா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸும் கொடுக்குற ஒரு கிரெடிட் கார்டு தான் இது. இன்னைக்குடைய காணொலியில நம்ம 5 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கொடுக்கும் இந்தியாவில் இருக்கிற கிரெடிட் கார்டுகளை பத்தி பார்க்க போறோம். ICICI பிளாட்டினம் சிப் கிரெடிட் கார்டு, IDFC ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டு, பேங்க் ஆஃப் பரோடா, EC கிரெடிட் கார்டு, ஷாப்பர் ஸ்டாப், HDFC பேங்க் கிரெடிட் கார்டு, அமேசான் பே, ICICI கிரெடிட் கார்டு, இது எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். நம்ம இந்த கார்டை ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த கார்டுல என்ன ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்ம லிஸ்ட் சொல்றது எந்த ஆர்டர்லயும் கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கா ஒவ்வொரு கார்டுலயும் என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும், என்ன பர்ச்சேஸ் பண்ணா எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த காணொலியை உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிருங்க. இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்க டைரக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஆல்வேஸ் உங்களுடைய ஓன் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. பார்க்கக்கூடிய கார்டு ICICI பிளாட்டினம் சிப் கிரெடிட் கார்டு. இந்த கார்டு லைஃப் ஸ்டைல் கேட்டகரிக்குள்ள ஃபால் ஆகுது. பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் என்ட்ரி லெவல் யூசர்களுக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவலா நீங்க உங்களோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhs per annum இருக்கு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்க பயன்படுத்தலாம். இந்த கிரெடிட் கார்டு விசா அப்புறம் மாஸ்டர் கார்டு நெட்வொர்க்ஸ் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த கிரெடிட் கார்டுடைய ரிவார்ட் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். 100 ரூபாய் நீங்க ரீட்டைல் பர்ச்சேசஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஃபியூவலை தவிர சரிங்களா, யூட்டிலிட்டிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கேட்டகரியில நீங்க ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. February 5th 2024 இருந்து எந்த ரிவார்ட் பாயிண்ட்டும் ரெண்ட் பேமெண்ட் அப்புறம் இ-வாலெட் லோடிங் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இவங்க கொடுக்கறது கிடையாது. கஸ்டமர்ஸ் இந்த அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்க ரிவார்ட் பாயிண்ட்டை ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ICICI பேங்க் ரிவார்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா அது மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில பர்க்ஸும் இருக்கு. 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கொடுக்குறாங்க. டிரான்சாக்ஷன்ஸ் 4000 ரூபாய் வரைக்கும் HPCL, அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பம்ப்ஸ் இந்த இடங்கள்ல. அதுக்கப்புறமா ப்ரொவைடட் நீங்க இந்த கார்டை அந்த இடத்துல ICICI மர்ச்சன்ட் சர்வீஸ் மெஷின் யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிருக்கணும். இப்போ கிரெடிட் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் லிமிட் இந்த கார்டுல பேங்க் தான் டிட்டர்மைன் பண்றாங்க. அவங்க நிறைய விஷயங்களை உள்ள எடுத்துக்கிறாங்க. நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் என்ன, கிரெடிட் ரிப்போர்ட் என்ன, ரீபேமெண்ட் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க நமக்கு இந்த கிரெடிட் லிமிட் தராங்க. இப்போ என்னென்ன சார்ஜஸ் இந்த கார்டு நம்ம ஓன் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம், பே பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரியே முன்னாடில இருந்தே இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஆனுவல் ஃபீ எதுவும் கிடையாது, ஜாயினிங் ஃபீ எதுவும் கிடையாது. இது ஒரு சப்ளிமெண்டரி கார்டு ஃபீ இருக்கும் சில கார்டுல, அதுவும் கிடையாது இதுக்கு. அப்புறம் அடிஷனல் இல்லைன்னா செகண்டரி கார்டு பிரைமரி கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அவங்க கொடுக்குற மாதிரி ஜென்ரலி உங்களோட ஃபேமிலிக்காக அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். சில சார்ஜஸ் இருக்கு. ஓகேங்களா, என்ன சார்ஜ் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட பில், கிரெடிட் கார்டு பில்லை ஃபுல்லா நீங்க டியூ டேட் குள்ள பே பண்ணலாம் அப்படின்னா ரிமைனிங் பேலன்ஸ் 3.4% இன்ட்ரெஸ்ட்ல நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்க பே பண்ணும். ஆனுவலைஸ் இன்ட்ரெஸ்ட் 40.80% இருக்குது. ரிடக்ஷன் ஹேண்ட்லிங் ஃபீ இருக்கு. GSTயும் அப்ளை பண்றாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரிடக்ஷன் ரிக்வெஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, GST அப்படின்னா என்ன தெரியல, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது என்ன டிரான்சாக்ஷன் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணாலும் அதுக்கு அப்ளிகபிளா இருக்கும். கரண்டா இது 18% இருக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்களுக்கு. கிரெடிட் கார்டு ஒரு ஸ்பெசிபிக் கிரெடிட் லிமிட்டோட வரும். கரெக்ட்டுங்களா? இந்த லிமிட்டை தாண்டி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா பேங்க் உங்களுக்கு ஓவர் த லிமிட் ஃபீ அப்படின்னு ஒன்று போடுவாங்க. டிபிக்கலி அது 2.5% எக்ஸீடட் அமௌண்ட் அதுல இருந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? அடிஷனலா டிரான்சாக்ஷன் நீங்க ஃபாரின் கரன்சியில பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு மார்க்அப் ஃபீயா 3.5% இவங்க எடுத்துக்கிறாங்க. லாஸ்ட்லி லேட் பேமெண்ட் சார்ஜஸும் உங்களுக்கு இருக்கு. இது உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவோ அதை பொறுத்து வேரி ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு 21 வயசு ஆயிடுச்சு, நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும் சரி, சாலரிடா இருந்தாலும் சரி, நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனுவல் இன்கம் ரிக்வயர்மெண்ட்ஸ் கஸ்டமர் டைப் படி வேரி ஆகுது. ICICI பேங்க் salary கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 2,40,000 rupees எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் ICICI பேங்க் salary கஸ்டமரா இருந்தீங்கன்னா 3,60,000 ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸா இருந்தீங்க, ICICI பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை காட்டணும். 3,60,000க்கு அபோவா இருக்கணும்.
அதுக்கப்புறம் வித்தவுட் ஐசிஐசிஐ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஐடிஆர்லேருந்து 4,80,000 காட்டணும் இந்த கிரெடிட் கார்டு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இப்போ ஒரு குயிக் லுக் பார்க்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. கேவைசி டாக்குமெண்ட் வந்து ஆதார், ஓட்டர் ஐடி கேட்குறாங்க, பேன் கார்டு இல்லைன்னா ஃபார்ம் 60 கேட்குறாங்க. இது ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக பார்க்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேன் கார்டு இல்லை அப்படின்னா இன்கம் ப்ரூஃப்ஸ் வந்து கேட்குறாங்க, சேலரி ஸ்லிப்பு, ஐடிஆர், பேங்க் ஸ்டேட்மெண்ட் கடந்த 6 மாதங்களுக்கு. ஃபைனலாக வந்து எப்படி இந்த கார்டை இப்போ நம்ம பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் பிரான்ச் பக்கத்தில் எது இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு அதை ஃபில் அவுட் பண்ணுங்க. நான் சொன்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம வந்து கேரி பண்ணிட்டு போங்க இந்த ப்ராசஸ் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காக ஐசிஐசிஐ பேங்க்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை போங்க. அது கீழே கார்டு செக்ஷன் கீழே போங்க. அங்கே வந்து கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அங்கே வந்து பிளாட்டினம் சிப் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக டிஸ்பிளே ஆகும். அதில் கிளிக் பண்ணிட்டு அப்ளை நவ் அப்படின்னு கொடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் வேலிடேஷன் பண்ணணும். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும். அந்த வேலிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக ஆத்தரைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எது நெட் பேங்கிங் ஒரு டெபிட் கார்டு வந்து கிடைக்கும். நீங்கள் கடைசியாக ஆத்தரைசேஷனை நீங்கள் எது நெட் பேங்கிங் இல்லை டெபிட் கார்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்னல் ரிவ்யூ பண்ணுவாங்க பேங்க் ஆளுங்க உங்களுக்கு புது கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐசிஐசிஐ பிளாட்டினம் சிப் கிரெடிட் கார்டு பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கார்டு வந்து பேங்க் ஆஃப் பரோடா ஈஸி கிரெடிட் கார்டு. இந்த கார்டுடைய பேர் சொல்கிற மாதிரியே ஈஸி லைஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கிற கார்டு தான் இந்த கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து ரூபே நெட்வொர்க்கில் அவைலபிளாக இருக்குது. பர்டிகுலராக நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸ் அது மூலமாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் அப்படின்னா இந்த கார்டை நம்ம பயன்படுத்தலாம். ரிவார்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிவார்ட் ப்ரோக்ராமில் என்னெல்லாம் இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 100 ரூபா நீங்கள் வந்து மூவி டிக்கெட்ஸ் இல்லைனா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா அப்படின்னு தெரியுமா. ஹவர் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணணும். இந்த 5x ரிவார்ட்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேசஸ் வந்து எதில் பண்ணணும் அப்படின்னா மர்ச்சன்ட் கேட்டகரி கோட் இது கீழே ஃபாலோ ஆகிற பர்ச்சேசஸ் மட்டும்தான் பண்ணணும். எம்சிசிஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் சில பிஸ்னஸ்க்கு வந்து அசைன் பண்ணுவாங்க கிரெடிட் கார்டு நெட்வொர்க்ஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா MCC 5311 அப்படிங்கிறது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ எந்த பர்ச்சேசஸ் நீங்கள் பண்ணீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அப்படின்னாலும் அது MCC 5311 கீழே இருக்கும். இந்த மாதிரி MCC 5311 கீழே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த 5x ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஒரு கேப் இருக்குது, 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு உங்களுக்கு இந்த 5x கேட்டகரியில் உங்களால் அக்யூமுலேட் பண்ண முடியும். அடிஷ்னல் ஸ்பெண்டிங்ஸ் வந்து ஏர்ன் பாயிண்ட்ஸ் வந்து ரெகுலர் ரேட்டில் இருக்கும். அதாவது 1 ரிவார்ட் பாயிண்ட் 100 ரூபீஸ்க்கு. சில இன்னும் எக்ஸ்ட்ரா பர்க்ஸும் இந்த கிரெடிட் கார்டில் இருக்குது. ஃபியூவல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்காது. ஹவர் உங்களுக்கு 1% சர்சார்ஜ் ஃபீ வேவர் கிடைக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் 400 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ள. ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் எந்த ஃபியூவல் ஸ்டேஷனாக இருந்தாலும் அக்ராஸ் இந்தியா 250 பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் தான் மேக்ஸிமம் உங்களால் அக்யூமுலேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த பர்ச்சேசஸை ஓவர் 2500 வந்து ஈஸி இஎம்ஐயை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் 6 to 36 மந்த்ஸாக. அதுக்கப்புறம் 3 ஆட் ஆன் கார்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிரெடிட் லிமிட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் உங்களோட எக்ஸிஸ்டிங் இன்கம் என்ன, எக்ஸிஸ்டிங் டெப்ஸ் என்ன, ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி என்ன, இதெல்லாம் பொறுத்தே இருக்குது. நெக்ஸ்ட் சார்ஜஸ் வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் ஃபீ எதுவும் கிடையாது. பட் சில கண்டிஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 500 ரூபீஸ்க்கு ஒரு ஃபீ இருக்குது. பட் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 6000 ரூபீஸ் இல்லை அதுக்கு மேலே 60 நாள் கார்டு வந்ததுக்கப்புறம் 60 நாளுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீ வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரிவர்சல் வந்து 4th பில் ஸ்டேட்மெண்ட் அந்த மந்த் எண்ட் கார்டில் எப்போ இஷ்யூ பண்ணிக்காங்களோ நீங்கள் எல்லா டியூவும் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது கிடச்சிடும். ஸோ செகண்ட் இயர்லேருந்து ஆனுவல் ஃபீ வந்து 500 ரூபாய் இருக்கும். பட் நீங்கள் வந்து 35,000 அட்லீஸ்ட் அந்த அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஃபீயும் வேவ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம அதர் சார்ஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபினான்ஸ் சார்ஜஸ் வந்து ரேட் வந்து 3.6% per month கேல்குலேட் பண்ணுறாங்க. இது வந்து ஆனுவலைஸ்டாக 43.2% இருக்குது. நீங்கள் கிரெடிட் லிமிட்டை எக்ஸீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5% சார்ஜ் இருக்கும். இல்லை அப்படின்னா சாங்ஷன் கிரெடிட் லிமிட் மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 600 ரூபீஸ் எது ஹையராக இருக்கோ அதை வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு 3.5% ஒரு டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஃபீ வந்து உங்களுக்கு இருக்குது. அடிஷ்னலாக லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எப்பவும் போலவே அப்ளை ஆகும். ஓகேங்களா. இப்போ எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வயசு வந்து 21 வயசுக்கு அதிகமாக இருக்கணும். சேலரிட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆனுவலி உங்களுக்கு வந்து அமௌண்ட் நீங்கள் சேலரிடாக
அமௌண்ட் வந்து earn பண்ணணும். செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆப்ளிகன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 25 lakhsக்கு மேலே இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பேன், ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதோ ஒன்று சப்மிட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், யூட்டிலிட்டி பில்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட், ரெண்ட் அக்ரிமெண்ட் இல்லைனா ஹவுஸ் அலாட்மெண்ட் லெட்டர் இதில் எது வேணால் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இன்கம் ப்ரூஃபும் சப்மிட் பண்ணணும். சேலரிட் இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 months சேலரி ஸ்லிப் அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஐடிஆர் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நியரஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா பிரான்ச்சுக்கு போயிட்டு அப்ளை பண்ணலாம், இல்லை ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஆதாரை வந்து சிக்னேச்சர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அசஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கும். அண்ட் இதுதான் வந்து ஈஸி கிரெடிட் கார்டினுடைய ஃபுல் விஷயங்கள். சரியா? அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 3வது கார்டை நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க உங்கள் எல்லா நண்பர்கள்கிட்டையும். நம்மளோட சேனலில் ரொம்ப இன்சைட்ஃபுல்லான ஃபினான்ஸ் பற்றின விஷயங்கள் நிறைய போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. நம்ம 3வது பார்க்கக்கூடிய கார்டு வந்து IDFC ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டு. IDFC ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டு வந்து IDFC பேங்க் லேட்டஸ்ட் ஆஃபரிங்காக இருக்காங்க. ப்ரீமியம் கிரெடிட் கார்டு ஃபீச்சர்ஸ், ஆனுவல் அப்புறம் ஜாயினிங் ஃபீஸ் இல்லாமல் கொண்டு வர ஒரு புது கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து விசா அப்புறம் மாஸ்டர் கார்டு நெட்ஒர்க்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஒருவனுக்கும் வந்து தனித்தனி பெனிஃபிட்ஸும் இருக்குது. மாடர்ன் லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் நம்மளுடைய லக்ஸரி, அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரே பேக்கேஜில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து என்னென்ன கன்வீனியன்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிவார்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 1x அப்படின்னா 1 ரிவார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 1 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் 125 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா. 10x ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். மந்த்லி ஸ்பெண்டிங் வந்து 25,000 அதிகமாக இருந்தால் அப்புறம் உங்கள் பர்த்டே அன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும். சரிங்களா? இது வந்து ரெண்டல், யூட்டிலிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணாமல். சரிங்களா? அடுத்தது 6x ரிவார்ட் கிடைக்கும். ஆன்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 3x ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா. மேலே என்ன பர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 500 ரூபா வெல்கம் வவுச்சர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 5,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 30 daysக்குள்ளே இதை பண்ணணும். 5% கேஷ்பேக் வந்து தராங்க 1,000 rupees ஃபர்ஸ்ட் EMI டிரான்சாக்ஷனில். சரிங்களா? அதுவும் 30 daysக்குள்ளே பண்ணணும். பை 1 get 1 மூவி டிக்கெட் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப் டு 250 rupees பேடிஎம்ல twice a month வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இயர் லாங் 300+ பிராண்ட் ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் 20% ஆஃப் வந்து 1,500+ ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுக்குறாங்க. சில ப்ரீமியம் பெனிஃபிட்ஸும் இருக்குது. 4 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் விசிட்ஸ் per quarter கொடுக்குறாங்க. கண்டிஷனல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா மந்த்தில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? 4 காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லான்ச் விசிட்ஸ் per quarter கொடுக்குறாங்க. CFAR இன்சூரன்ஸ், அதாவது கேன்சல் ஃபார் எனி ரீசன் இன்சூரன்ஸ் வந்து 10,000 rupees வரைக்கும் உங்களோட ஹோட்டல் அண்ட் ஃப்ளைட் புக்கிங் கேன்சலேஷன்ஸை கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அண்ட் ரோட் சைட் அசிஸ்டன்ஸையும் இங்கே கொடுக்குறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் வந்து 1,399 rupees கொடுக்குறாங்க. 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கொடுக்குறாங்க. 300 per month எல்லா ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா. டிரான்சாக்ஷன் வந்து 200 to 5,000 இந்த லிமிட்குள்ளே இருக்கணும். ஏர் ஆக்சிடென்ட் கவர் வந்து 1 crore கொடுக்குறாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் வந்து 5 lakhs கொடுக்குறாங்க. லாஸ்ட் கார்டு லயபிலிட்டி கவர் வந்து 50,000 கொடுக்குறாங்க. காம்ப்ரஹென்சிவ் டிராவல் இன்சூரன்ஸ் கவர் வந்து 22,500 கொடுக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 1 டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிக்கணும், கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டு லாஸ்ட் 30 days வாங்கிடல. லாஸ்ட் 30 daysக்குள்ளே இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா. கார்டு வந்து ஆக்சஸ் வந்து விசா அப்புறம் மாஸ்டர் கார்டு சர்வீஸ் ரெண்டுக்குமே கொடுக்குது. இதில் வந்து சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. கார்டு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது UPI பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும். 3x ரிவார்ட் கொடுக்குறாங்க UPI ஸ்பெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. நான் ரிகார்டிங் கிரெடிட் லிமிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை அப்புறம் கேஷ் விட்ராவல் லிமிட்ஸை வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து தராங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சில சார்ஜஸ் இருக்கும் சொன்னேன்ல, அந்த சார்ஜஸ் வந்து இருக்கா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் மெம்பர்ஷிப் ஃபீஸ் கிடையாது. பட் அதர் சார்ஜஸ் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு காம்படிட்டிவ் ஃபாரெக்ஸ் மார்க்கப்பாக 1.99%க்கு வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 0.75%லேருந்து 3.5% இருக்கும் மந்த்லி ஈக்குவலன்ட்டு. ஆனுவலைஸ் ரேட் வந்து 9% to 43.8% இருக்கும். இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் லேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீ வந்து 15% ஆஃப் டோட்டல் அமௌண்ட் டியூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சார்ஜ் வந்து அட்லீஸ்ட் 100 rupees இருக்கும். நாட் மோர் தென் 1,300 rupees. எது வந்து அதிகமாக இருக்கோ அது யூஸ் பண்ணிப்பாங்க. கேஷ் விட்ரால்ஸ் வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனலுக்கு ATMஸில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக நீங்கள் 48 daysக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் அட்வான்ஸ் 199 + GST நீங்கள் வந்து பே பண்ணணும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். ஓவர் லிமிட் சார்ஜஸ் வந்து 2.5% இருக்குது. நீங்கள் கிரெடிட் லிமிட்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மினிமம் ஃபீ வந்து 550 rupees. ஃபீ வந்து 99 + GST வந்து அப்ளை பண்ணுறாங்க. ரிவார்ட் பாயிண்ட் ரிடக்ஷன் வந்து ஒன்று நம்ம பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக வந்து 1% சர்சார்ஜ் வந்து ஆட் பண்ணுறாங்க பேமெண்ட்ஸ்க்கு. நம்ம ரெண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்க்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா.
சரி, இப்போ யார் வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ளிகன்ஸ் வந்து 21 வயசு இல்லைனா ஓல்டராக இருக்கணும். ஆனுவல் இன்கம் வந்து 12 lakhs ஒரு அபோவ் இருக்கணும். சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி. அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய டாக்குமெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ஐடென்டிட்டி, இன்கம் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே இவங்களும் கேட்குறாங்க. ஃபைனலாக இந்த கார்டை வந்து எப்படி பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்டு அதாவது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. எதர் நீங்கள் ஆன்லைனில் அவங்களோட வெப்சைட் இல்லைனா மொபைல் ஆப் மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வர்ச்சுவல் கார்டு ஆக்சஸ் இந்த மொபைல் ஆப் மூலமாகவே கிடைக்கும். ஃபிசிக்கல் கார்டு வந்து உங்களுக்கு 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேங்க் பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய கிரெடிட் கார்டு அப்ரூவல் வந்து சோலி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கினுடைய இன்டர்னல் எவாலுவேஷனை பொறுத்தே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய கார்டு வந்து ஷாப்பர் ஸ்டாப் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு. HDFC பேங்க் வந்து ஷாப்பர் ஸ்டாப் கூட கொலாபரேட் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. 2 co-branded கிரெடிட் கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஷாப்பர் ஸ்டாப் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ ஒரு ரூபே கார்டு UPI கூடயும் வந்து கம்பேட்டபிளாக இருக்குது. ஸோ கன்வீனியன்ட்டாக ஸ்கேன் அண்ட் பே டிரான்சாக்ஷன்ஸும் இந்த கார்டு மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்காக டிசைன் பண்ண ஒரு கார்டு அப்படின்னே சொல்லலாம். ரிவார்டிங் பெனிஃபிட்ஸ் வந்து ஷாப்பர் ஸ்டாப்பில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா அவங்க கொடுக்குறாங்க. எஸ்பெஷலாக அவங்களுடைய ப்ரைவேட் லேபிள் பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் மீதி எக்ஸ்பெண்டிச்சர்களுக்கும் கொடுக்குறாங்க. ரிவார்ட் ப்ரோக்ராமை இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு 3% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மந்த்லி லிமிட் ஆஃப் 500 rupees ஷாப்பர் ஸ்டாப் பர்ச்சேசஸ் மூலமாக. நான் ஷாப்பர் ஸ்டாப் பர்ச்சேசஸ் பண்ணிங்கன்னா 1% ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். மந்த்லி கேப் வந்து 1000 rupees. ஓகேங்களா? உங்களுக்கு இது கூட சேர்த்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஷாப்பர் ஸ்டாப்பினுடைய சில்வர் எட்ஜ் மெம்பர்ஷிப் கிடைக்கும். அது வந்து 350 rupees மெம்பர்ஷிப். ஸோ இதுலேயும் வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. லைக் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிராசரி பர்ச்சேசஸில் வந்து கேப் பண்ணியிருக்காங்க. 1000 points per customer per month தான் கிடைக்கும். எந்த ரிவார்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டல், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கேட்டகரி பேமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 1% வந்து ரெண்டல் டிரான்சாக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரெண்டல் பேமெண்ட் ஈச் மந்தில் வந்து 1% ஃபீலேருந்து தராங்க. நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்மார்ட் பை இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்க அந்த பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணிக்கலாம். பட் 2 yearsக்குள்ளே நீங்கள் அதை ரெடீம் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்கள் வந்து ஒரு கேட்டலாக் கேஷ்பேக்லேருந்து தான் நீங்கள் ரெடீம் பண்ண முடியும். ஏர் மைல்ஸ், யூனிஃபைட் ஸ்மார்ட் பை ஃப்ளைட்ஸ் ஆர் ஹோட்டல்ஸ் இருக்கலாம். சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். 250 per ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஆல் ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியாவுக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. வேலிட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 400 to 5000 rupees தான். 500 rupees உங்களுக்கு வவுச்சர் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஷாப்பர் ஸ்டாப்பில் வந்து வெல்கம் ஆஃபரை ரெடீம் பண்ணிக்கலாம். 500 rupees வந்து சிங்கிள் பர்ச்சேஸ் நீங்கள் 15,000 மேலே ஷாப்பர் ஸ்டாப்பில் பண்ணீங்க டியூரிங் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை ரெடீம் பண்ணிக்கலாம். 500 rupees. இது வந்து அப் டு 5 times a year தான் ரெடீம் பண்ண முடியும். இப்போ என்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனுவல் ஃபீ வந்து இந்த கார்டுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஜாயினிங் ஒரு ரெனியூவல் ஃபீ இருக்குது. அது வந்து 299 plus taxes. நீங்கள் கிரெடிட் லிமிட் எக்ஸீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓவர் லிமிட் ஃபீயாக 2.5% அமௌண்ட் வந்து கேட்குறாங்க. ஓவர் தி லிமிட்டு இல்லை மினிமம் வந்து 550 rupees. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ரெடீம் ரிவார்ட்ஸ் நீங்கள் ரிவார்ட்ஸ் ரெடீம் பண்ணோம் அப்படின்னா ரிடம்ஷன் ஃபீ வந்து 99 per request வந்து நீங்கள் கொடுக்கணும். அடிஷ்னலாக 1% மார்க்அப் வந்து இருக்கும் எல்லா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரிட் இண்டிவிஜுவல்ஸ் அப்ளை பண்ணலாம். அவங்க ஏஜ் வந்து 21 to 60 இருக்கணும். நெட் இன்கம் வந்து 20,000 இருக்கணும். ஓகேவா? ஒரு மந்த்துக்கு. ஸோ அவங்கள எலிஜிபிளாக இருப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் 21 to 65 அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 6 lakhs per annum அதிகமாக இருக்கணும். ஐடியா ரிட்டர்ன்ஸ் படி. ஸோ அப்போனா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ரஸ், இன்கம் ப்ரூஃப்ஸ், அப்புறம் ஆன்லைனில் ஒரு பேங்க் பிரான்ச்சில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனதுக்கப்புறமா ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ATMக்கு போயிட்டு பின் செட் பண்ணணும். அதுக்கப்புறமா புது டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் இந்த கார்டு யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 5ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய கார்டு வந்து Amazon Pay ICICI கிரெடிட் கார்டு. Amazon Pay ICICI பேங்க் கிரெடிட் கார்டு வந்து ICICI பேங்க், Amazon அண்ட் விசா இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்வைட் ஒன்லி ப்ரோக்ராம் அண்ட் Amazon Pay பேலன்ஸ் ரிவார்ட்ஸ் ஒவ்வொரு பர்ச்சேசஸ் நம்ம பண்ணுறதுக்கும் இவங்க இந்த கார்டு மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ ரிவார்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஈச் ரிவார்ட் பாயிண்ட் வந்து ₹1க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க உங்களுடைய Amazon Pay பேலன்ஸில். ஸோ ஒரு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா Amazon Primeல இருந்தீங்கன்னா 5% உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். எல்லா பர்ச்சேசஸ் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் Amazon இந்தியா மூலமாக. நீங்கள் மெம்பராக இல்லை அப்படின்னாலும் Amazon Prime மூலமாக நீங்கள் பர்ச்சேசஸ் பண்ணிங்கன்னா 3% உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். எல்லா பர்ச்சேசஸ்க்கும் Amazon இந்தியாவில் நீங்கள் இதை பண்ணியிருக்கணும். Amazon Payல இந்த கார்டை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 2% கேஷ்பேக் கிடைக்கும். பேமெண்ட்ஸ் வந்து மோர் தென் 100 பார்ட்னர் மர்ச்சன்ட்ஸ்க்கு இவங்க வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. மீதி எல்லா பேமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து 1% கேஷ்பேக் கிடைக்கும். எந்த லிமிட்டும் கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. இந்த ரிவார்ட்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரிவார்ட்ஸை வந்து
அமேசான் இந்தியாவில் ஷாப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 100+ அமேசான் பே பார்ட்னர் மர்ச்சன்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவரும் இவங்க கொடுக்குறாங்க. வெல்கம் ரிவார்டு வந்து 2000 ரூபா தராங்க, இன்க்ளூடிங் கேஷ்பேக்கு, பில் பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 3 month பிரைம் மெம்பர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஆல்சோ ஒரு நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. 3 and 6 months நீங்கள் Amazon.inல பர்ச்சேசஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் கொடுக்குறாங்க. இப்போ க்ளோசர் லுக்காக நம்ம என்னென்ன சார்ஜஸ் வந்து இது கூட அசோசியேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜாயினிங் ஃபீ எதுவும் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து லெவி பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் சார்ஜஸ், எஸ்பெஷலாக லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஓவர் லிமிட் சார்ஜஸ் வந்து 2.5% இருக்குது. ஓவர் த லிமிட் அமௌண்ட் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மினிமம் வந்து சப்ஜெக்ட் டு மினிமம் 550 rupees. அப்புறம் மார்க்கப் வந்து 3.5% இருக்குது ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே. எலிஜிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்வைட் ஒன்லி ப்ரோக்ராம். பட் ஒரு காமன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஐசிஐசிஐ கிரெடிட் கார்ட்ஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ 21 இயர்ஸ்க்கு அதிகமாக இருந்தீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லைன்னா சேலரிடாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனுவல் இன்கம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து கஸ்டமரை பொறுத்து வேரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த 5 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தது. ஸோ நம்ம சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிசன் டேபிள் பார்த்துடலாம். ஸோ கம்பேரிசன் டேபிள் இப்போ பார்க்க போகிறோம். ஃபீச்சர், அப்புறம் ஐசிஐசிஐ பிளாட்டினம் சிப், பிஓபி ஈஸி கார்டு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், செலக்ட் ஷாப்பர்ஸ், ஸ்டாப்பர், ஹெச்டிஎஃப்சி, அமேசான் பே, ஐசிஐசிஐ. நெட்வொர்க் வந்து விசா ஆர் மாஸ்டர் கார்டு, இது ரூபே, இது விசா மாஸ்டர் கார்டு, இது ரூபே, இது விசா. Reward on retail வந்து 2 points per ₹100. 5x is specific MCC, 6x for online and 3x for shopping online. 5x on specific MCC, 6x for online and 3x for offline. 3% at shop or stop இருக்கு, 1% elsewhere, 5% primeல, 3% for non-prime. ஓகேங்களா? Amazon annual fee. அப்புறம் none. 500 இருக்கும், reversal conditions apply ஆகும். இது வந்து none. Joining fee பார்த்தீங்க அப்படின்னா none. இந்த கார்டுக்கு 299 plus taxes, அதுக்கப்புறம் none. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ₹2.4 lakhs சேலரினா, ₹3.6 lakhs செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா, அடுத்த கார்டுக்கு ₹3 lakhs சேலரினா, அடுத்தது 25 lakhs செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா, அடுத்தது 12 lakhs ஆனுவல் இன்கம் இல்லைனா 20,000 மந்த்லி சேலரி, இல்லைனா 6 lakhs ஐடிஆர் காட்டணும், அடுத்தது இன்வைட் ஒன்லி. ஸோ நம்ம இந்த காணொலியுடைய எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம 5 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸ் இந்தியாவில் 2024 என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்கஷனில் நம்ம ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கும், என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க, எப்படி நம்மளுடைய கார்ட் ஸ்பெண்டிங், ரிவார்ட்ஸ் கலெக்ஷனில் சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இந்த காணொலி பியூராக உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இதை வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸாக கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கிரெடிட் டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அருமையான கண்டென்ட்டோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். இந்த காணொலி பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.